வீட்டையே ஒரு மாதிரி அவமதிக்கிற மாதிரி தெரியுது. பிக் பாஸ் ரூல்ஸையும் அவமதிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆட்டத்தை மட்டும் கெடுக்காதீங்க, அது பார்க்க நல்லா இருக்கு. போடு கோவா கேங்க புலந்தி போயிங்க. அதான் கோவா கேங்க மேல பயங்கரமா கண்ணு பட்டுருச்சுன்னு தான் நினைக்கிறேன். முக்கியமா அந்த வீட்டுக்குள்ள வந்து தர்சிகா, சாச்சனா, மஞ்சரி இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கேங் இருக்காங்களே, நம்மளுக்கு இப்படி ஒரு கேங் அமையலையே அப்படின்ட்டு பழைய இடத்துல வந்து வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு விஜய் சேதுபதி சாரே அதை கண்ணு வச்சு செஞ்சு விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். அதனால கோவா கேங்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்க எல்லாரும் ஒன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்களோட ஆட்டமோ இவங்களோட கேங்கோ இவங்களுக்குள்ள ஒரு 5 ரூல்ஸ் வச்சிருக்காங்களா, எப்படி நம்ம வந்து கேங்கா இருக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த கேங் ரூல்ஸ் எல்லாம் வந்து உங்களை எப்படி பாதிக்குது, இல்லைன்னா இந்த கேம்ல வந்து இந்த கேங்கா இருக்கிறதுனால எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னே சத்யா அதுக்கு என்ன சொல்றாப்ல, ஒட்டு மொத்தமா ஹைனா கூட்டம் மாதிரி தாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே. அடுத்து மஞ்சரி அக்கா சொன்ன ஸ்பீட பார்த்தோம்னா இவங்க தான் கோவா கேங்கால பல விதமா பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க சொன்ன விதம் அப்படி என்ன சொன்னாங்கன்னா, ஒட்டுமொத்த வீட்டையே இவங்க பயங்கரமா அவமதிக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டையும் வந்து ரூல்ஸே வந்து ஃபாலோ பண்ணாதே கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஃபோர்ஸா ரொம்ப வேகமா சொல்றாங்க. சொல்றத பார்த்தா அந்த வடிவேல் ஒரு காமெடியில சொல்லலாம், இவன் தான்டா இங்கே செமத்திய அடி வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி கொஞ்சம் ஓவர் அடி வாங்கியிருக்காங்களோ கோவா கேங்னால அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அதே மாதிரி நம்ம அருண் எந்திரிச்சு சொல்றாப்ல, சார் இவங்க கேங்கா இருக்கிறதுனால நிறைய இடத்துல கேமோட போக்கே வந்து மாத்துது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு விஜய் சேதுபதி மாத்துதா கெடுக்குதா அப்படின்னு கேட்டவனே அருண் வந்து அதாவது சார் பல இடங்கள்ல கெடுக்குது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. இதை பார்த்து கோவா கேங்க, அட பாவிகளா நீங்க தாண்டா இந்த கேங் சூப்பரா இருக்கு, பரவாயில்லடா, உங்களை பார்த்தா எங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னீங்களடா, அதெல்லாம் தப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு விஜய் சேதுபதி காட்டமா, நீங்க இப்படியே விளையாண்டுக்கிறீங்கன்னா கதவை திறந்து விட சொல்றேன், நீங்க வெளியில போய் மாத்தி வேணா சப்போர்ட் பண்ணுங்க, ஆனா உள்ளுக்கு இருந்து கேமை கெடுக்காதீங்க இப்படி கேங்கா வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு கோவா கேங்ல உள்ள எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுட்டாரு தாங்க நம்ம சொல்லலாம். வீக் டேஸ்ல இதெல்லாம் நம்மள எதிர்பார்த்ததான். ஏன்னா இந்த டைம் கோவா கேங் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டாங்க. சௌந்தர்யாவா இருந்தாலும் சரி, ஜாக்லினா இருந்தாலும் சரி, ரயானா இருந்தாலும் சரி, ஏன்னா மோக் பண்றதா இருந்தாலும் சரி, கேமை வந்து ஸ்பாயில் பண்றதா இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷனா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனாங்கிறது வந்து நமக்கு நாளைக்கு தான் தெரியும். ஆனா சிங்கிள் எவிக்ஷன்ல இப்போதைக்கு ஆர்ஜே ஆனந்தி வந்து வீட்டை விட்டு வெளியே போனதா ஒரு தகவல் வந்திருக்கு. அப்பனா நிறைய பேர் சொன்னாங்க தர்சிகா அல்லது வந்து சாச்சனா தான் இந்த வாரம் வெளியே போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களே, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வெளியே போற மாதிரி தெரியலங்க. கிடைச்ச தகவல் படி வந்து ஆர்ஜே ஆனந்தி தான் இந்த வாரம் வெளியே போயிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த வாரம் யாரு எவிக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா நல்லா இருக்கும் கேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.